அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். எல்சிஎம் HCFல டெஸ்ட் நம்பர் 3 டோட்டலா டெஸ்ட் நம்பர் 13 பார்க்க போறோம் நாம. அண்ட் இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா? ஸோ நிதானமா டிஸ்கஷனா பாருங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுங்க. கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கிவன் டேட்டாவை எல்சிஎம் கொடுத்திருக்காங்க. சரியா? எல்சிஎம் கொடுத்திருக்காங்க. அதோட வேல்யூ 1105. HCF கொடுத்திருக்காங்க. அதனோட வேல்யூ 5. அதன் பிறகு கிவன் டேட்டாவெல்லாம் படிச்சு பார்க்குறீங்க. படிச்சு பார்த்துட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு 17 டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பரை நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இதுதான். இப்போ இதுல இருந்து நம்பர் 1 கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் மற்ற டேட்டாஸ்லாம் இருக்கு. அப்ப நம்பர் 1 ஈக்குவல் டு 1105 டிவைட் பை 17. அப்ப நம்பர் 1 ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 65ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு எல்சிஎம் தெரியும், HCF தெரியும், நம்பர் 1 தெரியும். இதுல இருந்து நம்பர் 2 ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். என்ன ஃபார்முலா? LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2. நம்பர் 2 தானே வேணும். அப்ப நம்பர் 2 மட்டும் வச்சுட்டு மற்ற ஒரு சரி. LCM ஓட வேல்யூ 1105 இன்ட்டு 5 டிவைட் பை 65. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா நம்பர் 2 ஓட வேல்யூ 85ன்னு கிடைக்கும். அப்போ நம்பர் 1 65, நம்பர் 2 85, ஆப்ஷன் டி. ஸோ கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டினுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல கொஸ்டினை திரும்ப திரும்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. HCF ஆஃப் 45, 55 என்ன கிடைக்கும் அப்படின்னா 5ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ கிவன் இதுல கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இதே மாதிரி ஒரு சம் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் நம்பர் LCM HCFல டெஸ்ட் நம்பர் 2ல பார்த்துருப்போம். அப்போ 55 இன்ட்டு 5 பிளஸ் 45m ஈக்குவல் டு 5. அப்போ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னா 275 பிளஸ் 45m ஈக்குவல் டு 5. 45m ஈக்குவல் டு மைனஸ் 270. அப்போ m ஈக்குவல் டு -6ன்னு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி கேபிட்டல் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்து இருப்போம். ஞாபகம் இருக்கா? அதே தாங்க இது. அப்போ ஆன்சர் -6, செகண்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 3ங்க. ஸோ என்ன செய்யறேன் அப்படின்னா கிவன் நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் ஆஃப் 4, 9, 12, 15. ஸோ எடுத்திருந்தீங்கன்னா என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 180. எல்லா கேசஸ்ல ரிமைண்டர் 3 அப்படின்னா அப்போ 180 பிளஸ் 3 அப்படின்னா 183. சில பேர் வந்து இந்த கொஸ்டினை கோவித் ஆப்ஷன்ல கூட மூவ் பண்ணுவாங்க. அது உங்க விருப்பம் தான். சரியா? அப்போ ஆன்சர் செகண்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 4. ஆஸ் யூஷுவல் கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கோங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா LCM ஈக்குவல் டு A இன்ட்டு B இன்ட்டு H. இதுல என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மைன் தி LCM ஆஃப் 2 நம்பர்ஸ். அவ்வளவுதான். அப்ப LCM ஈக்குவல் டு 13 இன்ட்டு 15 இன்ட்டு 12 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2340. 2340 இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் டி. நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டினை திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிமைண்டர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஓகேவா? நல்லா கொஸ்டின் படிங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் லீவ்ஸ் தி ரிமைண்டர் ஈக்குவல் டு தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 689 டிவைடட் பை 689. இதெல்லாம் ரொம்ப லாஜிக்கான கொஸ்டின். அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த ரிமைண்டர் இருக்காங்க இல்லையா, அந்த ரிமைண்டர் அவங்களுக்கு HCF எடுக்க போறோம். ஸோ அந்த ரிமைண்டர் என்ன இருக்கு? 6, 8, 9. அப்ப 6, 8, 9க்கு HCF எடுத்தா ஆன்சர் 1 வருது. இது ஜென்ரலா இருக்கக்கூடிய நான் அந்த ரிமைண்டருக்கு HCF எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்தரா என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோ. கிவன் நம்பர் என்ன இருக்கு? 689. அந்த 6, 8, 9க்கு LCM எடுத்தீங்கன்னா 72ன்னு கிடைக்கும். அப்போ தட் நம்பர் எப்படி இருக்கு அப்படின்னா தட் நம்பர் 72 k பிளஸ் 1. கேனா என்னன்னு தெரியும்? அது ஒரு கான்சனன்ட். நம்ம கேக்கு 1, 2, 3 கொடுத்து பார்த்துட்டே இருப்போம். அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா கேக்கு 1 கொடுத்து பார்ப்பேன். கேக்கு நான் எடுத்து எழுதுறேன். கேக்கு 1 கொடுத்து நான் செக் பண்ணி பார்ப்பேன். கேக்கு 2, கேக்கு 3 செக் பண்ணி பார்க்கறப்போ நான் கேக்கு 6ன்னு கொடுக்குறப்ப எனக்கு ப்ராப்பரா இந்த கண்டிஷன் டேலி பண்ணுவாங்க. அப்போ 72 இன்ட்டு 6 பிளஸ்
1. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா 433. அப்போ நான் கேக்கு 6ன்னு குடுக்குறப்போ எனக்கு ஓவரால் வேல்யூவா 433ன்னு கிடைச்சிருக்கும். இது இந்த கிவன் ஸ்டோரிய ப்ராப்பரா சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 433. கொஸ்டின் நம்பர் 6. சிம்பிள்ங்க. கிவன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்திருந்திருக்கணும். அப்போ 20, 28, 34, 60, 75க்கு நீங்க எல்சிஎம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அவன் லீஸ்ட்ன்னு சொல்லியிருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல லீஸ்ட்ன்ற வார்த்தை வந்திருக்கு. அப்ப எல்சிஎம் எடுத்திருந்திருக்கணும். உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 35,700ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 7ங்க. இது HCFல மாடல் 3. ஓகேவா? அப்ப என்ன பண்ணியிருப்பீங்க? HCF ஆஃப் பெரிய பிராக்கெட் மாடுலஸ் ஆஃப் 1036 மைனஸ் 1813 மாடுலஸை க்ளோஸ் பண்ணிங்க மறுபடியும் கமா மாடுலஸ் ஓபன் பண்ணுங்க 1813 மைனஸ் 3885. ஸோ மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கும்? HCF ஆஃப் 2 நம்பர் என்ன வந்திருக்கு? 777 2072. அப்போ இந்த நம்பருக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கணும்? HCF நீங்க எடுத்திருந்திருக்கணும். அப்ப HCF எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா வச்சுக்கோங்களேன், 259 அப்படின்னு வந்திருக்கும். ஆன்சர் இருக்கு. இதெல்லாம் HCF எடுக்கிறதுலாம் ரொம்ப லாஜிக்கா இருக்கு. நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, மறுபடியும் இந்த 777க்கும் 2072க்கும் டிஃபரன்ஸ் எடுத்து, அதை ஏதாச்சும் மூவ் பண்ணி பார்த்திருப்பேன். லைக் நான் ஒருவேளை நீங்க வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த 777, 2072க்கு இந்த டானா மெத்தட் இப்படி போட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. கரெக்ட்டா? பட் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்றத சொல்றேன் பாருங்களேன். ஓகே. இந்த 777க்கும் 2072க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்னா, 1200 7 5 ஓகே 1295 கிடைக்கும். இந்த 1295 5ஆல டிவிசிபிள் பண்றேன் அப்படின்னா, எனக்கு 259 கிடைக்கும். அது ஏன் 5ஆல டிவிசிபிள் பண்றேன் அப்படின்றதுலாம் லாஜிக்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அதெல்லாம் பண்ணா ஈஸியா கிடைச்சிரும். அந்த லாஜிக்ஸ் புரியணும்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராப்பர்ட்டீஸ் படிச்சிருப்பீங்க நிச்சயமா கிளாஸஸ்ல. அத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நான் 5ஆல் டிவிசிபிள் பண்ணுவேன். சம்டைம்ஸ் திடீர்னு 3 பயன்படுத்துவேன். திடீர்னு 4ஆல் டிவிசிபிள் பண்ணுவேன். சரியா? அது உங்களுக்கு புரியாம போயிடும். அதனால தான் நான் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் சொல்லிக் கொடுக்காம டைரக்ட்டா கன்வென்ஷன்லயே சொல்லிக் குடுத்துட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 8. சிம்பிள்ங்க. ஸோ ஃபிராக்ஷன்ல இருக்கு. அதாவது டெசிமல்ல இருக்கு. அத ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 3மே டெசிமல்ல இருக்கா, அது எல்லாத்தையுமே 100ஆல மல்டிபிள் பண்ணிட்டு எல்சிஎம் கண்டுபிடிப்பாங்க. கிடைச்ச வேல்யூவ வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 100ஆல டிவிசிபிள் பண்ணிடுவாங்க. சொல்லிக் குடுத்துருக்க ஞாபகம் இருக்கா? இது வந்து பண்ணுவீங்க. இன்னும் இத வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லைக் இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 100ஆல் டிவிசிபிள் பண்ற மாரி இருக்கு. அப்ப 15/100, 18/100, 45/100. அப்ப இது ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல இருக்கு. ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல இருந்தா, நம்ம ஈஸியா எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும். மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் 15, 18, 42க்கு எல்சிஎம் எடுத்திருந்திருக்கலாம். 90ன்னு கிடைச்சிருக்கும். 100க்கு HCF எடுத்தா 100 தான் கிடைச்சிருக்கும். அப்ப 90/100ன்னா 0.9 இப்படியும் போட்டுருக்கலாம். நம்ம விருப்பம் தான். எப்படி வேணாலும் போடலாம். சரி, அப்போ செகண்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 9. ஆஸ் யூசுவல் கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. சோ ஃபியூச்சரிஸ்டிக் இல்ல, இல்ல. இது வேற மாரி. ஓகே நான் சொல்றேன். சோ இப்ப என்ன அப்டின்னா வச்சுக்கோங்களேன். வாட் வில் பி தி லீஸ்ட் நம்பர்? ஃபர்ஸ்ட் ஓகே எக்ஸல் டிவிசிபிள். வென் டபுள்ன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே பிரச்சனை கிடையாது. அப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் ஆஃப் 12, 14, 16, 18. எல்சிஎம் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 1008ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ வென் டபுள் வில் பி அப்போ இந்த 1008 இருக்கு இல்லையா? அதுல பாதினா என்ன? 504. அப்ப இந்த 504 இருக்கு இல்லையா? த லீஸ்ட் நம்பர் which it நல்லா லிசன் பண்ணுங்க. The least number when it double will exactly divisible by 12, 14, 16, 18. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நம்ம ஜெனரலா இப்ப 4 ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு நம்பர நீங்க பிக் பண்ணணும்.
அந்த நம்பரை இந்த எல்லா நம்பரும் டிவிசிபிள் பண்ணும். அதே மாதிரி அந்த நம்பரை நீங்க டபுள் பண்ணாலும் இது எல்லாமே கம்பல்சரி டிவிசிபிள் பண்ணும் இல்லையா? அதுதான் நான் சிம்பிளா எல்சிஎம் எடுத்திருக்கேன். எல்சிஎம் எடுத்தா 1008. அதுல பாதி தான் என்னது 504 பாதி ஆப்ஷன் இருக்கா? ஓகே அவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவுதான் சிம்பிள். கொஞ்சம் சுத்தி வளைச்சு போற மாரி இருக்கும். அப்பலாம் வேண்டாம். சிம்பிளா கிவன் நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து அதுல பாதி எடுத்துருங்க. அதுதான் கொஸ்டின்ல குடுத்திருக்கேன். அந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கணும். ஓகே. கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின படிச்சுக்கோங்க. இதே மாரி சம் ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நம்பர் 1 இன்டு நம்பர் 2 என்ன அப்படின்னா 20480 ஓகே. HCF அப்படின்னா H. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 5 இன்டு H. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அப்போ எல்சிஎம் இன்டு HCF ஈக்குவல் டு நம்பர் 1 இன்டு நம்பர் 2. ஸோ அப்போ 5 இன்டு H இன்டு H ஈக்குவல் டு 20480. அப்போ H ஸ்கொயர் ஈக்குவல் டு 20480 டிவைட் பை 5 கிடைச்சிருக்கும். H ஸ்கொயர் ஈக்குவல் டு 4096. அப்ப H ஓட வேல்யூ 64 கிடைச்சு போயிடுச்சு. இப்ப H ஓட வேல்யூ 64னா எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 5 இன்டு H. அப்போ 5 இன்டு 64. அப்போ 5 இன்டு 64னா என்ன கிடைச்சிருக்கும் 320 கிடைச்சிருக்கும். அப்போ எல்சிஎம் 320 ஆப்ஷன் இருக்கா? எல்சிஎம் 320 HCF 64 அவ்வளவுதான் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ஸோ நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 அடிஷன் பண்ணா 60. ஹச்சோட வேல்யூ 5. எல்சிஎம் எடுத்தா 60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது சம் அப்ரோச் பண்றது நிறைய மாடல் இருக்கும். நம்ம விருப்பம் தான். அப்போ எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2 அதில் கொண்டு வந்து அப்ளை பண்றீங்கன்னா நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2 ஈக்குவல் டு 60 இன்ட்டு 5 கிடைச்சிருக்கும். அடுத்தது நம்மளுக்கு இன்வெர்ஸ் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. அப்பனால இப்போ ரெசிப்ரோக்கல்னா அது என்னது 1/n1 பிளஸ் 1/n2. இதை சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணா என்ன கிடைச்சிருக்கும்? அப்படி பண்ணுங்க n2 பிளஸ் n1 டிவைட் பை n1 இன்ட்டு n2. இப்போ நம்மளுக்கு கிவன் டேட்டா ஆல்ரெடி கொஸ்டின்ல இருக்கு. இப்போ இங்க பாருங்க இந்த n1 பிளஸ் n2 பதிலா என்ன போட்டிருக்கலாம் 16 போட்டிருக்கலாம் டிவைட் பை n1 இன்ட்டு n2க்கு பதிலா 60 இன்ட்டு 5 60 இன்ட்டு 5. அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 1/5 கிடைச்சிருக்கும். ஆன்சர் இருக்கா? அவ்வளவுதான் செகண்ட் ஆப்ஷன். ஆக்சுவலி இதை வெவ்வேறு விதமா அப்ரோச் பண்ணலாம். சரி, இன்னும் வேற மாடல் 2-3 மாடல் இருக்கு. பட் இது ரொம்ப ஈஸி. இதை நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல கொஸ்டின் படிச்சுக்கோங்க. எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் ஆஃப் 9, 12, 15, 25, 27. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2700 கிடைச்சிருக்கும். லீஸ்ட் நம்பர் 5 டிஜிட் சொல்லியிருக்காங்க. அப்ப 10,000 2700 டிவிசிபிள் பண்ணுங்க. அப்ப 3 இன்ட்டு 2700னா 8100 கிடைக்கும். ரெமிண்ட் என்ன கிடைச்சிருக்கும் 1900. ஸோ அப்ப இன்னும் எவ்வளவு நம்பர் எனக்கு தேவைப்படுது? அப்போ 1900 கூட இன்னும் ஒரு 800 ஆட் பண்ணீங்கன்னா 2700 கிடைக்கும். அப்போ அந்த 2700 கூட என்ன செஞ்சிருக்கணும் நீங்க? அதாவது நம்ம ரீசல் பண்ணிட்டோம் எல்சிஎம் எடுத்து. அப்ப 10,000 இருக்கு. அந்த 10,000 கூட நம்ம இன்னும் எவ்வளவு ஆட் பண்ற மாதிரி இருந்திருக்கும்? நமக்கு 800 ஆட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அப்ப ஆன்சர் 10,800. இதுல எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு என்னது 2700. ஓவரால் வேல்யூ 10,800. அது ஆப்ஷன் இருக்கா? செகண்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 13. சிம்பிள்ங்க. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் 627 மைனஸ் 2னா 625. 15,630 மைனஸ் 5னா 15,625. 3,128 மைனஸ் 3 அப்படின்னா 3,125. அப்போ HCF ஆஃப் 625, 15625, 3125. ஸோ எடுத்திருந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 625 தான் வரும். அதுவும் சில ப்ராப்பர்ட்டி இருக்கு. அழகா பார்த்ததுமே ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருந்தலாம் 625 சொல்லிட்டு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 14. சிம்பிள்ங்க. ஸோ இது ரேஷியோ, அதாவது விச் மீன்ஸ் 4x ரேஷியோ 5x ரேஷியோ 6x. அதில் HCF எக்ஸோட வேல்யூ தான் என்னது 57.
அப்ப 4 இன்ட்டு 57 அப்படின்னா 228. அடுத்தது 5 இன்ட்டு 57 அப்படின்னா 285. 6 இன்ட்டு 57 அப்படின்னா 342. அப்ப 228, 225, 342 ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 15. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த சம்ஸ்ல ரொம்ப ஈஸியா ஓட்டி விட முடியும். அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெட்ரா கான்செப்ட் எடுங்க. அப்ப எல்சிஎம் ஆஃப் 3x, 5x, 7x. ஸோ இது எல்லாமே கோப்பரிமன் வருவாங்க. அப்ப டைரக்டா மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப 105x. எக்ஸோட வேல்யூ இப்ப கண்டுபிடிக்கணும். அப்போ 105x ஈக்குவல் டு 2625. அப்ப எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு 25 கிடைச்சிருக்கு. அப்போ அதுதானே சொல்லியிருக்கேன் HCF. அப்போ அந்த HCF ஓட வேல்யூ என்னது? 25. ஆப்ஷன் டி. அவ்வளவுதாங்க. கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் படிச்சுக்கோங்க. LCM ஆஃப் 3, 5, 9. ஸோ எடுத்திருந்தா என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 49 கிடைச்சிருக்கும். ஒரு 3 டிஜிட் நம்பர்ல வந்து சொல்லியிருக்காங்க லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர். அப்போ 999 45 ஆல் டிவிசிபிள் பண்றாங்க. 2 into 45 90, ரிமைனிங் 99. 2 into 45 90, ரிமைனிங் 9. அப்போ ரிமைனிங் என்ன கிடைச்சிருக்கு? 9 கிடைச்சிருக்கு. அப்போ 999ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிருந்திருக்கும் எனக்கு? 990 கிடைச்சிருக்கும். அப்ப 990 பிளஸ் 2. ஏன்னா ஈச் கேஸ்ல ரிமைண்டர் 2 வரணும்னு சொல்லியிருக்கான். அப்ப ஆன்சர் 992. 990 போட்டு வந்துடாதீங்க. கொஸ்டினை தெளிவா படிச்சு மூவ் பண்ணுங்க. ஓகே. சில பேர் கோவித் ஆப்ஷன் மூவ் பண்ணுவீங்க. அது உங்க விருப்பம் தான். இப்ப நானா இருக்கேன்னா வச்சுக்கோங்க, கோவித் ஆப்ஷன் மூவ் பண்ணிருந்தா பார்த்துக்குமே பிக் பண்ணிருப்பேன். அப்போ ஒருவேளை அதாவது இங்க பாருங்களேன் 992 2 ரிமூவ் பண்ணா 990 கிடைச்சிருக்கும். அது 9 டேபிள் வரும், 3 டேபிள் வரும், 5 டேபிள் வரும். ஸோ டக்குன்னு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கோவித் ஆப்ஷன் ரொம்ப ஈஸி மாடல் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 17. ஓகே, இது ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டினுங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது நான் சொல்றது எழுதிக்கோங்க. HCF ஆஃப் two number is two numbers is always multiple of their LCM. என்ன வேலை எல்சிஎமா வந்திருக்கோ அதனுடைய HCF வந்து அந்த HCF வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்சிஎம் உடைய ஃபேக்டரா இருந்திருக்கும். அப்ப இதுல 12 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 74க்கு தான் ஃபேக்டரா வராது. மத்த எல்லாத்துக்கும் ஃபேக்டரா வந்திருக்கும். அப்ப அவன் கேன் நெவர் தான் கேட்டிருக்கான். அப்ப ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். இதுதான் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 18. ஸோ இங்க பாருங்க. நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, சாரி நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2 வந்து என்ன இருக்கு? 4107. ஹச்சோட வேல்யூ 37. ஸோ நம்பர் 2 என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ நமக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. அந்த நம்பர் 1, நம்பர் 2 நான் எப்படி மாடிஃபை பண்றேன் பாருங்க. AH இன்ட்டு BH ஈக்குவல் டு 4107. இந்த ஃபார்முலாலாம் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. அப்போ ABH ஸ்கொயர் ஈக்குவல் டு 4107. ஹச்சோட வேல்யூ தெரியும். ஓகேவா? அப்ப A இன்ட்டு B ஈக்குவல் டு 4107 டிவைட் பை 37 ஸ்கொயர். அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா A இன்ட்டு B என்ன கிடைக்கும் எனக்கு? 3 கிடைச்சிருக்கு. எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா எனக்கு 3 வரும்? 1 இன்ட்டு 3. அப்போ நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா AH. அப்ப என்ன கிடைச்சிருக்கும்? 37. நம்பர் 2 3 இன்ட்டு 37னா 111. அப்ப ஆன்சர் என்ன இருக்கு எனக்கு? இது கிரேட்டஸ்ட் நம்பர்னா யாரு? 111. ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 19. ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா. ஸோ LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2. நம்பர் 2 தான் கேட்குறாங்க. அப்போ நம்பர் 2 ஈக்குவல் டு 1440 இன்ட்டு 32 டிவைட் பை 288. அப்போ நம்பர் 2 என்ன கிடைக்குது அப்படின்னா 160. ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20. ஸோ கிவன் நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. LCM ஆஃப் 4, 8, 9 ஈக்குவல் டு 72. அப்போ 999 72 டிவிசிபிள் பண்ணுங்க. ரிமைண்டர் 0 தான். அவன் ரிமைண்டர் என்ன வரும்? ஓகே, இட் லீவ்ஸ் சேம் 0 ரிமைண்டர். ஓகே ஃபைன். ஓகே, அப்போ பண்றப்போ 172 கிடைச்சிருந்திருக்கும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 2 279ல வந்து 3 இன்ட்டு 72
216. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிமைண்டரா இந்த கேஸ்ல 63 கிடைச்சிருக்கு. அப்ப என்ன செய்யணும்? எனக்கு ரிமைண்டர் 0 வரணும்னு சொல்லியிருக்கான் கண்டிஷன். அப்போ 999ல இருந்து அந்த 63 சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா, 936ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப 72வால டிவிசிபிள் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா, 936 ஆப்ஷன் இருக்கா? இவ்வளவுதான். அப்ப சில இடத்துல அடிஷன் பண்ற மாரி இருக்கும். சில இடத்துல சப்ட்ராக்ஷன்ஸ் பண்ற மாரி இருக்கும். அவன் என்ன கேட்கறான்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் 21. ஸோ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் ஆஃப் 12, 14, 18 எடுத்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 252. அப்ப ரிமைண்டர் வந்து அதாவது என்ன சொல்லியிருக்கான்? ஒரு ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பரு. அது கூட 5 அடிஷன் பண்ணதுனால தான் இதால டிவிசிபிள் ஆகுது. அப்ப எல்சிஎம் எடுத்துட்டு அதுலருந்து அந்த 5 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அப்ப 252 மைனஸ் 5 அப்படின்னா என்னது? 247. அப்ப 247 தான் சரியான ஆன்சர். 247 இருக்கா? இருக்கு. கொஸ்டின் நம்பர் 22. நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 என்ன கிடைக்குது அப்படின்னா 70. அப்போ ஏஹெச் பிளஸ் பிஹெச் ஈக்குவல் டு 70. இதுல இருந்து நான் மூவ் ஆன் பண்றேன். ஸோ ஓகே. சைட்ல என்ன பண்றேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். எடுத்து எழுதிக்கிறேன். ஏன்னா ஏ ஓட வேல்யூ 3ன்னு இருக்கு. பி ஓட வேல்யூ 4ன்னு இருக்கு. அப்ப அடிஷன் பண்ணீங்கன்னா 7ஹெச்ன்னு கிடைச்சிருந்திருக்கும். அப்போ 7ஹெச் ஈக்குவல் டு 70னா ஹச்சோட வேல்யூ 17 சாரி ஹச்சோட வேல்யூ 10ன்னு கிடைச்சிருக்கும். ஹச்சோட வேல்யூ 10 அப்படின்னா நம்பர் 1 என்னன்னா ஏன்னா 3ஹெச் தானே நம்பர் 1. அப்போ நம்பர் 1 30, நம்பர் 2 40. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 30, 40க்கு 120 கிடைக்கும். ஆப்ஷன் 120 இருக்கா? ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 23ங்க. ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள். ஓகே. விச் இஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். பார்க்கும்போதே தெரியுது. 900 தான் ஆன்சர். ஏன்னா 18 டேபிள் வருது, 9 டேபிள் வருது. சரி ஓகே வாங்க நான் சொல்லி கொடுக்குறேன். எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் ஆஃப் 2, 3, 5, 6, 9, 18. எல்சிஎம் எடுத்திருந்தா என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்க 90ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப 90 உடைய ஃபேக்டார்ஸ். 90 உடைய பிரைம் ஃபேக்டர் எப்படி அந்த பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிங்க 90க்கு இந்த மாதிரி போட்டு. பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5. ஓகேவா? இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இதுல ஆல்ரெடி இருங்க. இதுல ஒரு நல்லா பாருங்க. இதுல ஆல்ரெடி இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப 3 ஸ்கொயர்ல இருக்கு. ஆனா எனக்கு இங்க 2க்கு மிஸ் ஆகுது, 5க்கு மிஸ் ஆகுது. ஏன்னா அவன் கேட்டிருக்கான் என்னது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா கேட்கிறான். அப்ப எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் எனக்கு? அப்ப இந்த நம்பர்ல ஒரு 2 எக்ஸ்ட்ரா வேணும். ஒரு 5 எக்ஸ்ட்ரா வேணும். அப்ப ஏற்கனவே இருந்த நம்பர் 90. அப்ப 2 இன்டு 5னா 10. 10 இன்டு 90 900. அப்ப ஆன்சர் 900. புரிஞ்சுதா இந்த கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்றேன்னு சொல்லிட்டு தயவு செய்து மென்டாரிங்ல இருக்கக்கூடியவங்க ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கிளாஸ்ல இந்த மாடல் டீச் பண்ணல. அண்ட் பர்சனல் கிளாஸ் படிக்கிறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் மாடல். அவன் இந்த மாதிரி சம்ஸ்லாம் ஃபியூச்சர்ல நிறைய வரும் உங்களுக்கு டெஸ்ட்ல. பட் இங்க இது எப்படி அப்ரோச் பண்ணிருக்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கேட்டிருக்கான். அப்போ இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணும். ஓகே. கொஸ்டின் நம்பர் 24. ஓகே ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் ஆஃப் 12, 16, 24, 28க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்குன்னா 336ன்னு கிடைச்சிருந்திருக்கும். அப்ப அடுத்த ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. என்ன வரும் நமக்கு? ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் 1 போட்டு 5 0. 1, 2, 3, 4, 5. இத அந்த 336 டிவிசில் பண்ணலாமா? 336 டிவிசில் பண்றப்போ 297 இன்ட்டு 336 போட்டிருந்தீங்கன்னா 99792ன்னு கிடைச்சிருக்கும். ரிமைனிங் என்ன வருதுன்னா ரிமைனிங் 208. அவன் என்ன கேட்டிருக்கான்? ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கேட்டிருக்கான். அப்ப எனக்கு 208 இதுவா இருக்கு இல்லையா? அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 1000000 எனக்கு என்ன வேணும்? எவ்வளோ? 336 மைனஸ் அந்த 208 பண்ணி எடுத்தீங்கன்னா எனக்கு 100128ன்னு வரும். ஆப்ஷன் இருக்கா? 100 128 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல சில மாடல் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுல எல்சிஎம்ல 3 மாடல். இது ஒன் ஆஃப் தி மாடல். ஓகே. ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல
டெஸ்ட் நம்பர் 13ல கடைசி கொஸ்டின் நம்பர் 25. கொஸ்டினை படிச்சுக்கோங்க. எல்சிஎம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 120. ஓகே, எல்சிஎம்னா 20 பார்ட் இருக்கு. ஹச்சிசிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 பார்ட் இருக்குது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 19 பார்ட். 20 மைனஸ் 1னா 19. அப்போ 19 பார்ட் அப்படின்றது தான் என்னது, அந்த 456. அப்ப இதுல இருந்து 1 பார்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 24. அது அப்படியே இருக்கட்டும். ஃபர்தரா ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2. இது ஃபார்முலா. இதுல அப்ளை பண்ணலாமா? அப்ப எல்சிஎம் ஃபார்முலா என்ன இருக்கு? 20 இன்ட்டு 24. ஏன்னா எல்சிஎம்க்கு அதுதான் 20 இன்ட்டு 24 வேல்யூ தான் எல்சிஎம். ஆக்சுவலி அதை மல்டிபிள் பண்ணி வச்சிருக்கோம், நான் வைக்கல, அப்படியே வச்சுட்டேன். ஹச்சிசிஎஃப் வேல்யூ வெறும் 24 தான், 1 பார்ட். அப்போ 1 இன்ட்டு 24 ஈக்குவல் டு நம்பர் 1 என்றது எனக்கு கொஸ்டினை கொடுத்துட்டான் 96. நம்பர் 2 கண்டுபிடிக்க போறோம். அப்போ நம்பர் 2 ஈக்குவல் டு 20 இன்ட்டு 24 இன்ட்டு 24 டிவைட் பை 96. அப்ப நம்பர் 2 வேல்யூ 120ன்னு வருது. ஆப்ஷன் 120 இருக்கா? ஸோ இவ்வளோதாங்க. ஸோ கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன்லாம் நிதானமா பண்ணிக்கோங்க. அடுத்த டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ்ல பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.